இயேசு நேரடியாக காணாமலுக்கு போனால் கல்யாணத்தில் கலந்து கொண்டார்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது? 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் நாளிலே அது தேவையாக. நேரே என்ன சொல்லியிருக்கலாம்? காணாமலுடைய ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். ஏன் 3ஆம் நாளிலே என்று தொடங்கப்பட்டு 3ஆம் நாளிலே கலிலேயாவில் காணாமலுடைய கல்யாணம் நடந்த இயேசுவின் தாயும் அந்த 3ஆம் நாள் என்பதை எதை சுட்டி காட்டுகிறதா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற 3ஆம் நாள். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்ற 3ஆவது நாளிலே ஊழியத்தை தொடங்கினார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் அவருடைய ஊழியத்தை தொடங்குகிறார். ஒருவேளை அவருடைய ஞானஸ்நானம் பெற்ற நிகழ்ச்சி யோவான் 1ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனத்தில் ஆவியானவர் பராகக்கூடியதை அவர்கள் கருவிகளை கண்டேன் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். 35ஆம் வசனத்தை பாருங்க, என்ன இப்படி ஆரம்பிக்கிறது? மறுநாளிலே ஞானஸ்நானம் பெற்ற மறுநாளிலே. அதே போல் 43ஆம் வசனத்தை பாருங்க, மறுநாளிலே 2ஆவது நாள். இங்கே 2ஆம் அதிகாரத்திலே 3ஆவது நாள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற 3ஆவது நாளிலே ஊழியத்தை தொடங்குகிறார். அந்த ஊழிய தொடக்கமே எது என்றால் ஒரு கல்யாண வீடு. அதை யோசிச்சு பாருங்க. ஊழிய தொடக்கம் ஒரு கன்வென்ஷன் கூட்டம். ஊழிய தொடக்க மக்களை கூட்டு ரட்சிப்புக்காக பிரசங்கம் பண்ணுகிற பெரிய பிரசங்கம் அல்ல. ஊழிய தொடக்கம் என்பது மலை பிரசங்கத்தில் அவர் செய்யல. ஊழியத்தின் தொடக்கம் ஒரு கல்யாண வீடு என்பது வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த திருமணம் என்பதை குறித்து யூதர்களுடைய பழக்கம் என்னவென்றால், புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யூதர்கள் திருமணம் செய்யப்பட்டார்கள். நம்ம புதன்கிழமை வைக்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் எல்லா நாளும் சனிக்கிழமை கல்யாணம் வச்சாலும் ஆண்டவர் தான் செஞ்சிருக்காங்க. எந்த கிழமை வச்சாலும் எல்லா கிழமையும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட நாட்கள் எல்லாருக்கும் நான் போகிறேன். ஆனால் யூதர்கள் ஒரு கன்னிப்பெண்ணுக்கு திருமணம் நடத்துவது என்றால் மேரேஜ் ஆஃப் வேர்ஜின் அவர்களுக்கு திருமணம் நடத்துவது என்றால் புதன்கிழமையிலே, அதாவது வாரத்தில் 4ஆவது நாளிலே திருமணம் வைப்பது வழக்கம். ரீமேரேஜ், மற்ற விடோஸ் மேரேஜ் திருமணம் செய்வது என்றால் வாரத்தில் 5ஆவது நாள். இதுதான் யூதருடைய வழக்கம். எனவே இந்த திருமணம் என்பது வேர்ஜின் மேரேஜாக இருக்குமானால் புதன்கிழமை என்று சொல்வதை விட வாரத்தில் 4ஆவது நாளிலும், ரீமேரேஜ் பண்ணக்கூடியவர்கள் வாரத்தினுடைய 5ஆவது நாளிலுமாக திருமணம் செய்யக்கூடியது யூதருடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த திருமணம் என்பது நம்ம தான் எவ்வளவு நாள் திருமணம் நடத்துறோம்? திருமண காரியம் எவ்வளவு நாள் நடத்துறோம்? ரொம்ப போனால் 3 நாள். முதல் நாள் நிச்சயம், 2ஆவது நாள் கல்யாணம், 3ஆவது நாள் மாப்பிள்ளை வீட்டு விருது, பொண்ணு வீட்டு விருது, அவ்வளோதான் போகலாம். ஆனால் யூதர்களுடைய பழக்கத்தின்படி திருமணம் என்பது 7 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அது நடத்தப்படும். 7 நாள் திருமணம் சொன்னால் 7 நாள் அந்த திருமண நிகழ்ச்சி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே. ஆனால் இந்த காணொரு திருமணத்தில் இயேசு கலந்து கொண்ட பொழுது எத்தனை சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாத்துக்கு அப்புறம் சீஷர்கள் ஆகிறார். ஆனால் இந்த திராட்சரசம் குறைவு என்று 3ஆவது வசனத்தை பார்க்கிறோம். அப்பனா என்ன ஆகுதுன்னா 7 நாள் திராட்சரசம் இருக்கும். யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் கல்யாண வீட்டில் பாயாசம் கல்யாணத்து சமையலாம் இருக்கும். 2 மணி 3 மணிக்கு மேலே போயிட்டா கூட திரும்பி வந்தால் நம்ம என்ன செய்யறது? அவ்வளோதான், அந்த டைப்புக்குள்ள வந்தால் சரி, நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம்னு வச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காணொரு திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சரசம் கொடுப்பது என்பது ஒரு சமுதாய செயலாக இருக்கிறது. இட்ஸ் a social convention. என்ன குறைஞ்சாலும் குறையாட்டாலும் திராட்சரசம் குறையக்கூடாது. திராட்சரசம் தான் அந்த திருமண வீடுகளிலே கொடுக்கக்கூடிய மிகவும் ஒரு சமுதாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த திராட்சரசம் 7 நாளைக்கு இருக்கும். 7 நாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளிலே இந்த திராட்சரசம்
குறைவுபடாமல் இருக்கக்கூடிய அந்த திராட்சரசம் எப்பவாவது குறைந்து போயிருக்குன்னு சொன்ன சமுதாய பழி சொல்லலாம். கல்யாணத்துக்கு போனோம், அங்க என்ன திராட்சரசம் இல்லை என்று பழி சொல்லாகவே அதை காட்டினார். திராட்சரசம் குறைஞ்சு போன அது யாருக்கு அவமானம் என்றால் மணவாளனுக்கு தான் அவமானம். மணவாளனுக்கு அப்பாவுக்கு கல்யாணத்தை ஒழுங்கு கொண்டது மணவாளனுடைய தகப்பனார், மணவாளனுடைய தகப்பனார். விருதுக்காரைகளை கவனிப்பது மணவாளனுடைய தகப்பனார், பெற்றோர் தான். ஆனால் திராட்சரசம் குறைந்தால் அது மணவாளனுக்கு தான் அவமானம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் 9ஆம் வசனம், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை உள்ள வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது யார் அழைத்து சொல்கிறார்கள்? மணவாளனை. அந்த கடைசியில் கொடுத்த ரசம் ரொம்ப ருசியா இருந்த உடனே யாருக்கு அது கிரெடிட், யாருக்கு அது மதிப்பு? மணவாளனுக்கு. மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுத்தான், நீரோ உங்க பெற்றோரோ உங்க குடும்பத்திலோ உங்க வீட்டிலோ நல்ல ரசத்தை கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீரோ நல்ல ரசத்தை. ரசம் குறைந்தாலும் மணவாளனை சாப்பிடும், ரசம் ருசியாக இருந்தாலும் மணவாளனுக்கு தான் கிரெடிட், மதிப்பு. எனவே திராட்சரசம் குறைவுபடுவது என்பது லேசான காரியம் அல்ல, மணவாளனுக்கு அவமதிப்பு தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது என்பதை நான் இந்த கோணத்திலே